வாழ்வோம் வழி. இப்ப இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பிரச்சனைகள் என்னன்னு சொன்னா, வீட்டுக்குள்ளே பிள்ளைங்க அப்பா அம்மாவும் மதிக்க மாட்டாங்க. அது பெரிய கொடுமையா. 100 குடும்பங்கள்ல ஒரு 80 குடும்பம் இந்த நிலைக்கு என்ன பண்றது? அடிமைப்பட்டு இருக்கு. அழாத அம்மா அப்பா இல்ல. என்னன்னு கேட்டா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க என் பசங்க. அதுகளுக்காக தான் நான் வாழ்ந்தேன். அதுகளுக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன். எங்க அப்பா அம்மாவையே விட்டுட்டு நாங்க ஒரு தனி வீடு வாடகைக்கு எடுத்தது காரணம் பக்கத்துல ஸ்கூலு என் பையனை கூட்டு போக வர வசதியா இருக்குமேன்னு நான் எங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்களை எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து சேர்ந்தேன். இங்க படிக்க வச்சேன். எவ்வளவு சிரமப்பட்டு வச்சேன். படிச்சு வேலையும் வாங்கி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப ஆழக்கான எங்க மர்ம உடப்பு அவன் முன்னாடி முன்னாடி அவன் போயிட்டான். அவன் போனேன் அவன் வீடு கட்டிக்கல உட்காந்துருக்கான் பொண்ணு கூட. அவன் அவனுக்காக வாழ்ந்து அவன் ஓடிக்கிட்டே நீங்க எதுக்கு? நான் என் குடும்பத்தை பார்க்கண்டமா இந்த கிழங்குட்டைகளை பார்த்து இருந்தா போதுமான இன்னும் அவன் உள்ளதான் இருப்பான். கொஞ்சம் ஆடுறது பார்த்தது மனம் பாருங்க. நம்ம இந்த மாதிரி தூக்கி வச்சு ஆட வச்சு பார்த்ததுனால தானே இந்த நோய்க்கு வந்துருக்குறோம். நாளைக்கு அதே பிள்ளைகளே இவங்களையும் தூக்கி போட்டு போகலாமே. இங்கதான் அங்கதான் இல்ல. நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு வேட்டு வச்சீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு வேட்டு வைக்கும். உங்களுக்கு உங்க பிள்ளைங்க வேட்டு வச்சா அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க வேட்டு வைக்கும். இது ஒரு சுழற்சி இயல்பாக வந்துவிடும். தண்டனை என்பது தப்பிப்பதற்கு யாருமே மண்ணில உரிமை கிடையாது. எல்லாரும் பட்டுத்தான் ஆகணும். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்? தண்டனையே பெறாத வாழ்க்கை வேணும். அப்ப நாளைக்கு என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டு போகாம நாங்க முடியவே முடியாது. நீ என்னதான் டெய்லி சக்கரை பொங்கல் வச்சாலும் அந்த பொண்டாட்டிக்காரி வந்து ஒரு கொத்தமல்லி தொழில் அரிசி கொடுத்துட்டான்னு வச்சுக்கீங்க. அவன் சொல்லுவான், உங்களுக்கு இப்படி காரமா சொல்லுறது வைக்க தெரியுதா? இவ்வளவு வருஷமா வச்சு காட்டி டெய்லி இனிப்பும் அவன் இனிப்புக்கு அழிவான். ஆனா இங்க இந்த கொத்தமல்லி தொழில இவனுக்கு என்ன ஆயிட்டு சொல்லுன்னு இருந்தான். போச்சா நீ விழுந்து விழுந்து பிள்ளைக்கு செஞ்சதுன்னா முடியாது. எந்த வகையிலும் நீங்க திருப்திப்படுத்த முடியாது. நீங்க ட்ரெஸ் எடுக்காம பிள்ளைகள் அவளுக்கு எடுத்து பையனுக்கோ பொண்ணுக்கு எடுத்து விட்டா அவன் யாருக்கு எடுத்து கொடுப்பான்? சம்பளம் வாங்கினாலும் அவன் வீட்டுக்கிட்டே தான் இருப்பான். இல்ல இவன் என்ன பண்ணுவான்? இப்ப அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. வேலைக்கு போய் சம்பளம் வாங்கணும். முதல் சம்பளத்துல அவருக்கு கோவில் தைக்கலாம். யாருக்கு சம்படி அதுல ஒரு சுகம். ஆனா இது ஒரு அப்பாவுக்கு வாங்கி கொடுப்போம்னு என்ன வரல. இல்ல மனம் அப்படிதான். நம்ம யாரு விரும்புவோமோ அவங்க பின்னாடி போ. உங்களை உங்க பிள்ளைங்க விரும்பணும்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்னதான் சொல்லி வளர்த்தாலும் சரிமா சரிமா நீ இல்லாமலாமா நான் அம்மா கையை பிடிச்சிருவான். அம்மா எந்திரிச்சு பாத்ரூமாலும் இதுமா எங்கிட்டே இருவான். நான் கூட வாங்கம்மா. நம்மள என்ன பண்ணுவோம்? உருகிடுவோம். ஐயோ ஹாஸ்பிட்டல் பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க காலேஜ்ல இருந்து மெதுவா ஒரு மெசேஜ் கொடுப்பா. முந்தா எங்க இருக்க? நான் எவ்வளவு நேரம் ஆச்சு வந்துங்க. மெசேஜ பார்த்தோன்னு எகிரி சாடி ஓடுவோம். அம்மா சொல்லுவாடி இருடா கால் எங்கிருதா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போற முடியாது. மனநிலைகள் வேற. நீங்க தலையில அடிச்சுக்கிட்டாலும் எந்த கோயிலுக்கு இல்லைனாலும் எந்த சாமியை திட்டினாலும் உங்களுக்கே தண்டனை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. இது மாற்ற முடியாது. அப்படி நீங்க தெரிய வேண்டிய ரகசியம் என்ன? அவங்கவுங்க தர்மாதிரம் அவங்கவுங்க வாழ்வாங்க. இந்த வித்தையை சொல்வது ஞானம் மற்றவங்க மற்றதுல இல்லை. நீங்க யாராவது பெரியவங்க அனுபவம் கூட போய் கேட்டு பாருங்க. அது நீ என்னையாவது உன் பையனுக்கு திக்கிருப்ப அதை மனசுல வச்சு இன்னைக்கு அந்த பிள்ளை அவனை அனுப்பிச்சு பேசணும்னு அந்த பக்கம் சாடிதான் போட்ட நன்மை விளையும் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவார். நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்ப்போம், என்னது இந்த பையனை திக்கணும்? ஒரு நாள் கூட இல்லையே. வீட்டுக்காரர் கூட 4-8 நாள் திட்டிருப்போம். ஆனா அந்த பையனை திட்டலையே. இவனை திட்டு ஊருக்காரங்க சொல்றாங்களே.
யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா கண்டதே தண்ணீர் வரும். நான் ஒரு நாள் கூட என் பிள்ளை திட்டினது இல்லையா, நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நினைச்சேன். இவங்க எப்படி சொல்றாங்களேன்னா, நீ எப்படி நினைச்சாலும் அங்க மாறி அதெல்லாம் நினைவுல விட்டது பார்க்க முடியாதுங்க. நீங்க தங்கத்திலேயே விளையாடுறதுக்கு பொருள் செய்து கொடுத்தா கூட தூக்கி வீசிட்டு மண்ணிலையும் கல்லிலையும் கிடக்கிறதான் தேடி மனம் அதானே இருக்கு. நேரத்துல இவ்வளவு பணம் பார்ப்போம். எனக்கு வரக்கூடிய மருமக எப்படி இருக்கணும், நான் அப்படி பேசி தெரியல போனா எல்லாரும் பார்க்கணும். 2 இருந்து கண்டுபிடிச்சான்னு சொல்லி அப்படி ஒரு அழகான பொண்ணா இருக்கணும், பொனவதியா இருக்கணும், இருக்கணும், இப்படியாவது கேட்டு பொண்ணா இருக்கணும். இவளுக்கு கற்பனை, இவளும் லம்ம வச்சிருப்பான். மருமகளுக்கு மேல இப்படிலாம் வரணும், முடியணும், கேட்டா இருக்கணும். அப்படி அந்த குரலை விட்டுட்டு அவ வந்தாங்கன்னா தெரியல உள்ளவங்கெல்லாம் பார்க்கணும். என் பையனுக்கு பொண்டாச்சு, என் பையனுக்கு பொண்டாச்சு, என் பையனுக்கு பொண்டாச்சு. இங்க கனவுல ஓடும். அவன் என்ன பண்ணுவான், எங்கேயோ உன்னை செட்டப் பண்ணி நான் பக்கத்து ஊர்ல வீடு எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம். கேள்விப்பட்டா நம்பவே மாட்டாங்க. அப்புறம் போய் பார்த்தா, என்னடா இந்த மாதிரி பண்றீங்க, என் வாழ்க்கையை நான் தானே வாழணும், என்ன வாழ முடியும், இப்போ நீ அப்பா கூட வாழ ஈஸியா சொல்லிடுவான். ஆனா என்ன தப்பு பண்ணேன், எனக்கு பிடிச்சிருக்கிறத கட்டிக்கிட்டே வச்சுக்கிட்டே நான் கூட இருந்துட்டு இருக்கேன். என்ன பதில் சொல்லுவீங்க? இவெல்லாம் ஒரு பொண்ணான்னு சொன்னா உருவானா பட்டு நட்டுவான். என் பொண்டாட்டி திட்டுறேன், என் பொண்டாட்டிய நீ யாரும் திட்டுறதுன்னு பின்னாடி அவன் வீட்டுக்காரன்னு கேட்டுட்டு இருக்காரு. மோளப்ப எத்தனை வாங்கிட்டு சொன்னேன், நீ என்ன திட்டின வாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் சாதாரணமான விஷயம். இது எதனால வந்தது? உங்களால் தான். நான் எங்க பையனை கெடுத்தனா, அவளை கெட்டு போன்னு சொன்னா, இல்லையே அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ யாரு ஆசைப்படுறது? பூவாரியும் உன்னால மாற்ற முடியுமா? மரம் வைக்கிறீங்க, தண்ணி தனியா ஊத்துறீங்க, டெய்லி கொண்டு போய் உரம் போடுறீங்க, பாத்துக்கிறீங்க, முழுகிறாம இல்ல கவனிச்சு வளர்ந்துறீங்க, வளர்ந்து வருது ஆசாட்சியா. நீங்க நினைக்கிற மாதிரி அது காய்க்காது. 10 காய் காய்க்கு நினைப்பீங்க, அது 10 வருஷமா ஒரு மாங்காய் மட்டும் தொங்க போட்டு என்ன பண்ணுச்சு. பக்கத்து வீட்டுல கொலையா மரமா இருக்கும், அதே இனம் தான் இது. ஆனா நம்ம வீட்டு தோட்டத்துல நாம நட்டின உடனே நாளைக்கு மேல் வளர மாட்டேங்குது. ஒரு காய் 10 வருஷமா தொங்குதுன்னா எப்படி இருக்கும்? இது நம்ம விதி, இது நம்ம கதை. அப்ப அவங்க அனுபவிக்கிறது. அப்ப நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா அதுக்கு உங்க பிள்ளைகளோ, உங்க புருஷனோ, உங்க சொந்தக்காரங்களோ, அம்மா அப்பாவோ அல்ல. இந்த முடிவுக்கு முழுமையாக வந்துவிடுது. நீங்க சந்தோஷமா எப்ப நீங்க இன்பமாக இருக்கிறீர்கள், ஞான தெளிவு பெற்றீர்கள், எப்பொழுது நீங்க இன்பமாக இருக்கிறீர்கள், ஞான தெளிவு வந்தது. ஞான தெளிவு வராத வரை இன்பம் என்பதை உங்களுக்கு சொந்தமற்றதா